6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 வளர்தமிழ். அதனுடைய வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. 2. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இடம் ப்ளஸ் புறம். 3. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் சீர்மை ப்ளஸ் இளமை. 4. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் சிலப்பதிகாரம். 5. கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். 6. தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார். 7. மா என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் மொழி. 2. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆன்சர் தொல்காப்பியம். 3. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அஃது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களில். குருவினா. தமிழில் ஏன் மூத்த மொழி எண் அழைக்கப்படுகிறது? தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? இலக்கியங்கள் தோன்றிய பிறகே அவற்றுக்கு இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் சில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அறியப்படுகிறது. அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கியங்கள் பல இருந்திருக்க வேண்டும். இதனை கொண்டு தமிழ் தொன்மைமிக்க மொழி என்பதை அறியலாம். 2. குருவினா 2. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, யசோதர காப்பியம், சூளாமணி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம், நீலகேசி. சிறுவினா. 1. அஃறிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? அஃறிணை பாகற்காய் என்னும் சொல்லின் சிறப்பு. 1. திணை, உயர்திணை, அஃறிணை என இருவகைப்படும். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். பாயிண்ட் 3. ஆனால் நம் முன்னோர் தாழ்திணை என்று கூறாமல் உயர்வு அல்லாத திணை அல் பிளஸ் திணை அஃறிணை என்று பெயரிட்டனர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய் என வழங்கினர். சிறுவினா 2. தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம். பாயிண்ட் 1. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை ஆகியவை ஒருங்கே அமைந்த இலக்கியங்கள் பலவற்றை கொண்டது தமிழ்மொழி. 2. பன்மொழி கற்ற கவிஞராகிய பாரதியார் தமிழ்மொழியின் இனிமையை யாமறிந்த மொழிகளின்